ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைப்படாதே. கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் அல்ல. அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டுமே நாம் பேசுவோம். அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிப்போம். கவலைப்பட்டு கொண்டே இருந்தீர்களானால் எதுவும் இங்கு மாறப்போவது அல்ல. கவலைகள் அப்படியே தான் இருக்கும். புரிந்ததா? அதற்கு பதிலாக நாம் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம், உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்களுக்கு என்னென்ன விதமான பாடத்தை கொடுக்கலாம் என்பதற்கான முடிவுகளை இப்பொழுது நாம் எடுப்போம். தங்க பிள்ளையே, காலம் முழுக்க உன்னை எல்லா இடத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னை கஷ்டத்திலேயே வைக்கலாம், நஷ்டத்திலேயே வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் உன்னை போராட வைத்து கொண்டு இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது என அத்தனைக்கும் நான் யாருக்கும் துணையாக இருக்கப் போவது அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு தெளிவான எண்ணம் வேண்டும். அது உன்னை சுற்றி இருக்கும் சிலருக்கு இல்லை என்பதை தான் சொல்வேன். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒருவனுக்கு ஒரு நபருக்கு செய்வினையை கொண்ட பொருளை கொடுத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதற்கான வழிகளை தான் நாம் முதலில் பார்க்க வேண்டும். நீ நினைக்கிறாய், உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபரும் எப்பொழுதுமே நினைக்கும் ஒரு விஷயம், எந்த மனிதனுக்கும் நாம் தீங்கு செய்யவில்லை. அப்படியென்றால் யாரும் எப்பொழுதும் நமக்கும் தீங்குகளை செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அது தப்பு என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன். யாரும் எப்பொழுதும் நீ தப்பு நினைக்கவில்லை, அதனால் நானும் தப்பாக நினைக்க மாட்டேன் என்று நல்லவர்கள் போலவே இருக்க மாட்டார்கள். அவனவனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் வெளியில் வரும் பொழுது அவனவன் தப்புகளை செய்வான். தப்புகளை செய்வதனால் தண்டனை இல்லாமல் இங்கு யாரும் இருப்பது அல்ல. தப்புகள் நடக்கிறது. வாழ்க்கையில் அவனவனுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கிறது. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையை சிலர் கெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு உணவில் இதை கலந்து கொடுத்தார்கள். அது மற்றவர்கள் வேண்டுமானாலும் நினைக்கலாம், நாம் செய்துவிட்டோம், யாருக்குமே தெரியாது என்று. ஆனால் உங்களை படைத்து எல்லாருக்கும் மேலே நின்று நீங்கள் அனைவரும் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கவனித்து கொண்டு இருக்கும் எனக்கு தெரியாமலா இருக்கும்? முதலில் அதை பார்க்கலாம். தெரியாமலா இருக்கும்? எல்லாமும் தெரியும். யாரும் எப்பொழுதும் தெய்வத்தை ஒரு தப்பான கணக்கில் போட்டு விடாதீர்கள். சிலருக்கு மற்ற ஒரு நபர் வாழ்வது பிடிப்பது அல்ல. அது ஏன், எதற்கு என்று நீ யோசித்தால் கூட தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அவன் வாழ வேண்டும், அதற்கு மற்றவன் வாழ்க்கையில் கெட்டு போக வேண்டும். இதுதான் எண்ணம். அதேதான் உன்னுடைய குடும்பத்திற்குள் நடக்கிறது. நீ நன்றாக இருக்கக்கூடாது, மற்றவன் நன்றாக இருக்கணும். இதுதான் எண்ணம். முதலில் ஒன்று தெரிந்து கொள். உன்னை யார் ஒதுக்குகிறார்களோ அவர்களுக்கு முன் வாழ்ந்து காட்டு. ஆனால் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலை வாழ்ந்து காட்டவே முடியாத ஒரு அளவுக்கு இருக்கிறது. அதற்கு காரணமும் உன்னுடைய வாழ்க்கை துணை இருக்கிறார் பார், அவருடைய குடும்பத்தில் இருக்கும் உறவுதான். சமீபத்தில் உன்னுடைய உறவு, அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையை ஒரு நபர் வீட்டுக்கு போகிறார் என்று சொல்லிவிட்டு போனார். அதை கூட நீ தடுத்தாய். வேண்டாம், போக வேண்டாம் என்று, போக வேண்டாம், நாளை போங்கள் என்று சொன்னாள். ஆனாலும் உன் வாழ்க்கை துணை கேட்காமல் அவர் உறவினர் வீட்டுக்கு போகும் குஷியில் சந்தோஷமாக ஓடி போகும் பொழுதுதான் அங்கு இந்த விஷயம் நடந்தது. உணவில் கலந்து விட்டார்கள். காரணம், உன் குடும்பம் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு கண்ணை பறிக்கிறது. ஒருவனுடைய குடும்பம் வாழ்ந்தால் இன்னொருவனுக்கு கண்ணை பறிக்கும். ஏனென்றால் அவன் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. அப்பொழுது என்றால் இன்னொருவனுடைய குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். அதனால் நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருந்தாலும் சரி,
நன்றாக இல்லாவிட்டாலும் சரி, எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாதே. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கை துணை வயிற்றில்தான் இந்த தீய விஷயம் இருக்கிறது. இதை எப்படி எடுக்கலாம் என்றால் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. புளியை சேர்த்த சாப்பாடை சாப்பிட கொடு. புளி, அதாவது புளி சாதம், புளி குழம்பு, இந்த மாதிரி. இப்பொழுது உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு நபர், அதாவது ஏற்கனவே நிறைய நாள் உனக்கும் அந்த உறவுகளுக்கும் இடையே சண்டை, ஆனாலும் தட்டி கழிக்க முடியாமல் அவர்கள் வீட்டில் விசேஷம் கூப்பிட்டு விட்டார்கள், எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக போனாய். சாப்பிடக்கூடாது என்று நினைத்தாய், ஆனால் சாப்பிட்டு விட்டாய். உனக்கு பயம், ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ என்ற பயம். என்றால் வந்த உடனேயே ஏதாவது புளியை சார்ந்த ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டால் அவர்கள் எதை கரைத்து உனக்கு கொடுத்திருந்தாலும் அது வேலைக்கு செய்யாது. இப்பொழுது உடலில் ஒரு வலிகள் இருந்தாலே உதியை ஒரு சொட்டு போட்டு கலந்து குடிக்கும் நீ ஏன் இதை மறந்தாய்? உன்னுடைய துணைக்கு உதியை கொடு. தினமும் உதியை நெற்றியில் வைத்துவிடு. கூடிய சீக்கிரம் உன் நம்பிக்கையும் என்னுடைய உதியும் மற்றும் வெவ்வேறு சொன்னேனல்லவா, புளி சாதம், புளி குழம்பு, இந்த மாதிரியான விஷயத்தை நீ கொடுத்து வரும் விதம் மூலமாக வயிற்றில் இருக்கும் அந்த தீய வினையானது வெளியே வரும். இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டால் அது உன்னுடைய தவறாகும். இதை நீ மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டு செய்தால் நீ தப்பிப்பாய். தெய்வம் ஒரு நபருக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்றால் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் என்ன சொல்லுது, நம்ம என்ன கேட்கிறது என்பதை நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தவறு செய்தீர்கள் என்று சொல்லலாம். நிறைய காலங்களில் நீ நிறைய விஷயத்தை இழந்தாய். இதற்கு மேலும் எதையும் இழந்து விடாதே, அது சரியல்ல. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அதை புரிந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்திக்கொள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுப்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பதும் நானே. இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கொடுத்திருப்பதும் நானே. இனி வரும் காலத்தில் எல்லாம் வெற்றிகளே, வரும் காலத்தில் எல்லாம் உனக்கு பாக்கியங்களே. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.